பெட்ரோல் டீசலோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கா, இல்லைன்னா வந்து கேஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே இப்போ டெய்லி நியூஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போ ஒரு குண்டு விழுந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து அவங்க உள்நாட்டு சந்தையில் வந்து பெட்ரோல் டீசலோட விலையேற்றத்தை தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து நிற்பாட்ட போகிற சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து உலக அளவில் 9.1%, 9.7% வரையும் இந்த க்ரூட் ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெரிய க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து இப்போ நிற்க போகுது. அதாவது ஏப்ரல் 1 ஆரம்பித்து அடுத்த வர 3 மாதத்துக்கு அவங்க வந்து க்ரூட் ஆயிலை வெளியே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உள்நாட்டில் வந்து அவங்களோட அந்த ஃபியூல் ரிசர்வரை வந்து நிரப்புறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த வெளிநாட்டு சந்தையில் வந்து ஏற்பட்ட அந்த விலை மாற்றத்தையும் வந்து தவிர்க்கிற விதமாக அவங்க வந்து இந்த கட்டுப்பாடுகளை வந்து நிர்வகிச்சிருக்காங்க. அதனால வெளிநாடுகளுக்கு இனிமேல் வந்து க்ரூட் ஆயிலை ரஷ்யா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாது. ஸோ இதன் மூலமாக ரஷ்யாவிலேருந்து வர போகிற பெட்ரோலும் பிரச்சனையாக இருக்குது. அதுபோல் இந்த ஈரான் வழியோடி வர்ற அந்த பெட்ரோலும் பிரச்சனையாக இருக்கிற காரணத்தால் அதனால் பிரச்சனை இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த வார் வந்து எப்போ நிற்குதோ அப்போ தான் மக்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக தெளிவாக தெரியுது.